பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு புதிய தலைப்பில் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அந்நிய பாஷை வரம். அந்நிய பாஷைங்கிறது ஒரு வரம். 9 வரத்தில் ஒரு வரமாக இருக்குது அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பேசினாலே நமக்கு என்னென்ன பிரயோஜனம் இருக்குது, நாமெல்லாம் பேசுகிறது நமக்கே என்னங்கிறது தெரியாது இருக்குது சிலருக்கு. அந்த மாதிரி அந்நிய பாஷை எதுக்காக பேசணும் அப்படின்னெல்லாம் நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவர் ஆரம்ப அடையாளம் அந்நிய பாஷை. நம்ம மற்றவங்களுக்கு முன்னால் நம்ம அந்நிய பாஷை பேசினாக்கா இவங்க பரிசுத்த ஆவியின் நிறைவு பெற்றவங்க ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அந்நிய பாஷை ஒரு ஆரம்ப அடையாளம். அப்புறம் எஸ்ஐயா 28:11-12 சொல்லியிருக்குது அந்நிய பாஷையை பற்றி. பரியாச உதடுகளாக நான் அவங்களோடு பேசுவேன். அது மற்றவங்க எல்லாம் கேட்டு நம்ப மாட்டாங்க, அவங்களுக்கு அது பரியாசமாக இருக்கும். அது பேசினாக்கா நமக்கு அது புரியாது. ஆரம்ப குழந்தை 1 வயசு 2 வயசில் பேசும் இல்லையா, அது பேசும்போது அது பேசுகிறது யாருக்காவது புரியுமா? கொஞ்சம் நாள் ஆனால் தான், ஒரு 4 வயசு 5 வயசு ஆனால் தான் குழந்தை நல்ல கரெக்டான பேச்சு பேசும், அது எல்லாருக்கும் புரியும். சிலருக்கு சில குழந்தைங்களுக்கு சின்னதில் ஆரம்ப பேச்சில் புரியாது. அதே மாதிரி நமக்கும் அப்படி தான். நம்ம பேசும்போது ஆரம்பத்தில் மற்றவங்களுக்கு அது பரியாசமாய் தோணும். அது சரியான பாஷை இல்லாமல் இருக்கும். கிண்டல் கேலி எல்லாம் உலகத்தில் நடக்கிறதா. ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக நான் பேசி 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 பழகும்போது அது நல்ல ஒரு வடிவமான நல்ல ஒரு பாஷையாக நமக்கே தெரியாது, ஒரு பாஷையாக வெளிவரும். அதை சொல்லும்போது இளைத்தவனுக்கே இளைப்பாறுதல், அதாவது சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்குற ஒரு ஆறுதலின் வரந்தான் அந்நிய பாஷை வரம். ஒரு ஆறுதல் கொடுக்கும் நமக்கு. அந்நிய பாஷை வர ஆறுதல் கொடுக்கும். அது கிறிஸ்தவங்களுக்கு ஞானஸ்நானம் எடுத்த பிறப்பாடு தான் அது கிடைக்கணுங்கிறது இல்லை, அதுக்கு முன்னாலேயும் கிடைக்கும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டில் பேதுரு போய் பிரசங்கம் பண்ணும்போது 46 44 46 வரை வாசிக்கும்போது, 10ஆம் அதிகாரம் 44 வாசிக்கும்போது அது நிறைய, அதாவது புறஜாதிகள் தான் உட்காந்து அவரோட பிரசங்கத்தை கேட்டாங்க. அப்போ புறஜாதிகளும் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தது. அப்போ எல்லார் மேலும் ஆண்டவர் ஊற்றுவாங்க. வாஞ்சி உள்ளவர் மேலே ஆத்மாவை பகிர்வாங்க. யாரெல்லாம் தாகத்தோடு காத்திருக்கிறாங்களோ, ஜீவ தண்ணீராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வருவாங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வருகிற அடையாளம் தான் இந்த வரம், அந்நிய பாஷை வரம். அதே மேலோட்டமாக தெரியுது. பரிசுத்த ஆவியை நம்ம பேசும்போது மற்றவங்களுக்கு கிண்டலாகவும் கேலியாகவும் இருக்கும். பேச 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 நம்மளவே ஆண்டவர், நம்மளை உள்ளான மனுஷனை பலப்படுத்தும். நம்மளவே ஆண்டவர் மாற்றுவாங்க. நமக்குள்ளே இருக்கிற கோபம், எரிச்சல், மற்றவங்க மேலே மன்னிக்க முடியாதது, எத்தனையோ சுபாவங்கள் இருக்குது, புறங்கூறுதல் எல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் ஆண்டவர் மாற்றுவாங்க. நம்மளை நல்ல ஒரு சிருஷ்டியாக, அவர் புது சிருஷ்டியாக அவர் மாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே இருக்கிற நீண்ட நாள் துக்கம், நீண்ட நாள் வியாதிகளை அதை எல்லாமே ஆண்டவர் குணப்படுத்துவாங்க. அந்த நதியில் ஆரோக்கியம் இருக்குது. அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லுது. அதனால நமக்கு ஆரோக்கியம் வரும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நான் பேச பேச பேசதான் நமக்கு ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் உண்டாகும். ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியம் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் பலவீனத்தில் எப்படி வேண்டுதல் சேர்ந்து அறியாத சமயத்தில் ரோமர் 8 சொல்லப்படுகிறது, அறியாத நேரத்தில் நமக்கு பலவீனத்தில் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறாங்க. அப்போ எப்படி ஜெபிக்கணும்னு சில சமயம் தெரியாது இருக்கும்போது அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் அதுக்கு ஏற்றபடியாக வேண்டுதலாக நம்மளோட ஜெபத்தை ஆண்டவர் மாற்றுவாங்க. அப்புறம் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நிறைவு தான், பரிசுத்த ஆவியானவர் நிறைவு தான் அந்நிய பாஷை பேசுகிறது. அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு நீங்கள் வெட்கப்படக்கூடாது, தைரியமாக பேசணும். சாத்தான் நம்ம காதில் ஓதிக்கிட்டே இருக்கும், நீ பேசுகிறது பாஷையா இல்லை, நீ சும்மா உளர்ற அப்படின்னு. எனக்கும் அந்த அனுபவம்லாம் வந்திருக்குது, உளர்ற அப்படின்னு சொல்லும். ஆனால் அவனுக்கு நம்ம செவி கொடுக்கக்கூடாது, தொடர்ந்து நாம் பேசிகிட்டே இருக்கணும். கர்த்தர் மகிமைப்படும்படியாக நாம் உளறதுக்கு வேறு உளறதுக்கு இந்த அந்நிய பாஷை தான் பேசணுமா? இல்லையே.
நம்ம உளறதல்ல. அவன் அப்படி நம்மளை கேவலப்படுத்தி பேசுறதுக்கு தடை பண்ணுறதுக்கு பல உபாயங்கள் பண்ணும். உளறதல்ல. அது நல்ல வடிவமான ஒரு பாஷை தான். அது மனுஷனுக்கு புரியாது, ஆண்டவருக்கு புரியும். சாத்தானுக்கு புரியாது, மனுஷனுக்கு புரியாது. அந்நிய பாஷை பேசணும், ரகசியத்தை தேவனோடு பேசுகிறாங்கன்னு இருக்குது. ரகசியத்தை பேசுகிறாங்க, தேவனுக்காக பேசுகிறாங்க, தேவனோடு பேசி கொண்டு இருக்கிறாங்க. அந்த காரியம் அது தேவனுக்கு நமக்கும் தெரிஞ்சால் போதும். நமக்கு தெரியலனா கூட தேவனை அதை எடுத்துக்குவாங்க. தேவனை தெரியும் என்னென்ன பேசுகிறாங்கன்னு தேவனுக்கு தெரியும். சாத்தானுக்கோ மற்ற மனுஷனுக்கோ தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்நிய பாஷை பேசுகிறது என்னோட அனுபவங்களும் பயங்கர. ஆனால் 9 வரங்கள் நமக்கு இங்கே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் கொடுத்துருக்கப்படுகிறது. அது எல்லா வரங்களும் மனுஷனுக்கு செய்கிற வரங்கள் தான். அந்நிய பாஷை மட்டும்தான் தேவனோடு நம்ம பேசி கொண்டிருக்கிற பாஷை. மற்ற எல்லாம் அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், குணமாக்கும் வரம், தீர்க்கர்ஷனம், வியாக்கியானம் எல்லாமே மனுஷனுக்கு செய்கிற வரங்கள் தான் அது அந்நிய பாஷை மட்டும்தான் தேவனோடு நம்ம பேசிக்கொண்டு ரகசியங்களை பேசுகிற அந்த பாஷை. அந்நிய பாஷையில் பேசணும். அந்நிய பாஷை பேசும்போது கருத்தோடும் பாடுவேன், ஆவியிலும் பாடுவேன், ஆவியிலும் ஜெயிப்பேன், கருத்தோடும் ஜெயிப்பேன்னு 1 கொரிந்தியர் 14 பவுல் எழுதி வச்சுருக்குது. அதனால் நாம் தமிழிலும், அதாவது நம்ம பாஷை என்ன ஜென்ம பாஷையோ நம்ம அந்த பாஷையில் நாம் ஜெபிக்கலாம். கூடவே அந்நிய பாஷையும் பேசணும். கூடவே அந்த பாஷையில் பாடலாம், கூடவே அந்நிய பாஷையில் பாடலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு அனுபவம். இந்த அந்நிய பாஷை பேச பேச தேவனோட ஆழங்களை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஆழங்களை நமக்கு காண்பிப்பாங்க, ரகசியத்தை காண்பிக்காங்க. நமக்கு வச்சிருக்கிறது என்ன, ஆண்டவர் நம்மளுக்கு எப்படின்னு நமக்கு தரப்போகிற காரியங்கள் என்னங்கிறது நம்ம கண்ணும் காணல, காதும் கேட்கல, இதயத்திலும் தோன்றல. அதெல்லாம் அவருடைய ஆழங்களுக்குள்ளே இருக்குது. அவர் தான் அது வச்சுருக்காங்க. அவருடைய ஆழங்கள் அது அப்படி இருக்குது. மனுஷர் பாஷைனா தூதர் பாஷை பேசினாலும் சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 13 வசனம் இருக்குது. மனுஷர் பாஷையும் நம்ம அதுதான் நம்மளோட ஜென்ம பாஷை. தூதர்கள் பாஷைங்கிற அந்நிய பாஷைகள். அந்நிய பாஷை ஒரே பாஷையில் அயல்மொழி பாஷைகளும் ஒவ்வொருத்தர் பேசுவாங்க. அது யாருக்கும் அப்படி தெரியாது இருக்கும். ஆனால் பைபிளில் சொல்லப்படுறது நம்ம அந்நிய பாஷை அதிகமாக பேசுகிறவங்க இதனோட வியாக்கியான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்றதுக்காக ஜெபம் பண்ண கடவன். அதாவது நம்ம அந்நிய பாஷை பேச பேச நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே இதனோட அர்த்தங்களை எனக்கு புரிய வைங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அவர் தங்க புரிய வைப்பாங்க. சிலரெல்லாம் சபையில் அந்நிய பாஷையே சொல்லுவாங்க. பக்கத்தில் ஒருத்தர் நின்று அந்த அந்நிய பாஷை ஜெபிக்கிறனோட அர்த்தங்கள் இதுதான் உங்களுக்கு ஜெபிக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கருத்தாக அந்த மொழிபெயர்ப்பு கொடுப்பாங்க. அப்படியாக நம்மளும் அதில் வளரணும். அந்நிய பாஷை ரொம்ப முக்கியமான ஒரு வளம். அது நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் அந்நிய பாஷையை பற்றி எசேக்கியேல் 47 ஒரு காரியம் சொல்லியிருக்கப்படுது. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். 1000 முழம் அளந்து உள்ளே போகும்போது கணுங்கால் அளவு தான் இருந்தது. கணுங்கால் அளவுங்கிறது என்ன, நம்ம மனம் திரும்பின ஒரு அனுபவம். பின்னும் 1000 முழம் அளந்து உள்ளே ஒரு நதி உள்ளே போகும்போது அது முழங்கால் அளவு இருந்தது. அது ஒரு பிரிச்செடுக்கப்பட்ட வாழ்க்கை, பிரிப்பு. அதாவது உலகத்தை வெறுத்து நமக்கு ஒரு பிரித்து ஆண்டவரோட ஐக்கியத்தோடு உள்ள ஒரு வாழ்க்கை. இடுப்பளவுங்கிறத ஞானஸ்தானத்தை குறிக்குது. ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு அபிஷேகத்தினோட இன்னும் ஆழத்துக்கு போகும்போது அப்படி திரும்ப 4வது இன்னொரு ஆழத்துக்கு போகும்போது கடக்கக்கூடாத ஒரு நதியாக இருந்தது. நீச்சல் ஆழம். அது தரையில் நிற்க முடியல. நீச்சல் ஆழத்தின ஒரு அனுபவம். அந்த அனுபவம் முழு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அதாவது 4 அனுபவத்திலூടെ நம்ம கடந்து போகணும். அப்புறம் பார்க்கும்போது கணுங்கால் அளவில் நிற்கும் போதும் நீ நிலத்துல தான் கால் ஊனி நிற்கிற, பூமியில் தான் நிற்கிற. உலக பாசங்களை நீ கண் நோக்கி பார்த்துட்டு தான் இருக்கிற. அப்புறம் முழங்காலும் அப்படி தான் நிற்கிற, இடுப்பளவிலும் அப்படி தான் நிற்கிற. நீச்சல் ஆழத்துக்கு போனால் தான் நீங்கள் பூமியிலே இல்லை. பூமியிலே இருக்கிற அனுபவங்களுக்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்கள் நீச்சல் ஆழத்தில் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு இணைந்து நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கும். அதாவது கர்த்தரோடு இணையிற ஒரு அனுபவம், ஆண்டவரோடு அதிகமாக ஐக்கியப்படணும். அதுதான் அந்நிய பாஷை. வீட்டில் எத்தனையோ வீட்டிலோ சபையிலோ நம்ம குடும்பங்களிலோ எத்தனையோ குழப்பங்கள்
பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வரும்போது நமக்கு எப்படி ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணும், ஜெபமே வாயில் வராது. அந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலை வரும்போது நீங்கள் கதவு சாத்தி போய் அந்நிய பாஷை ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. அந்நிய பாஷை பேச பேச குழப்பமெல்லாம் மாறி நீங்கள் நல்ல ஒரு தெளிவான தீர்வுக்குள்ளே, அதாவது ஒரு சமாதானத்தோடு திரும்பி வர நான் அனுபவப்பட்டிருக்குது. அதனால தான் சொல்கிறேன், சமாதானத்தோடு நீங்கள் வெளியே வரலாம். அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் அந்நிய பாஷை மோசே கதையை நம்ம எடுத்துக்கலாம். மோசே தேவனோடு பேசிக்கொண்டு 40 நாளுன்னு தேவ சமூகத்தில் இருந்தது. அவர் முகம் பிரகாசித்தது. அதே போல் தேவனோடு நம்ம பேசும்போது நம்ம வாழ்க்கையும் பிரகாசிக்கும், நம்ம முகமும் பிரகாசிக்கும், எல்லாம் பிரகாசமாக மாறும். கர்த்தர் நம்மளை அந்நிய பாஷை பேசுறதுக்கு தடை பண்ணாதுருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அந்நிய பாஷை பேசணும். அது ஜனங்கள் சொந்தம் பெந்தம் ஜனங்கள் ஆண்டவரை அறியாத, ஆண்டவர் ஆழத்துக்குள்ளே போகாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் அந்நிய பாஷை கிண்டல் தான் அடிக்கும், அதுக்கு குறை சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் காதில் வாங்கக்கூடாது. சாத்தான் நிறைய தடை கொண்டு வரும், அதுவும் காதில் வாங்கக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம கேட்கணும். அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு தேவனோடு ரகசியத்தை பேசுகிறாங்க, அவங்களோட ஐக்கியப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அதுதான் நமக்கு வேணும். இந்த உலகத்தில் மனுஷ சம்பந்தங்களும் நம்மளுக்கு வேண்டாம். தேவனோடு ஐக்கியமாக இருக்கணும். அப்போ ரகசியங்களே நம்ம பேசுகிறோம், அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துவாங்க, வரப்போகிற காரியத்தை நமக்கு அறிவிப்பாங்க. அப்ரஹாமுக்கு நான் மறப்பேனோன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நமக்கும் மறக்க மாட்டாங்க. அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நமக்கும் நம்ம வரப்போகிற காரியங்களை பற்றி முன்னமே நமக்கு வெளிப்படுத்துவாங்க. அந்நிய பாஷை வர ரொம்ப முக்கியமான வரம். அதனால நிறைய நன்மைகளை நம்ம பெற முடியும், நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற முடியும். அந்நிய பாஷை தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியத்தை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் அந்நிய பாஷை பேசுங்க. பேச தெரியாதவங்க சின்னதாக பேசினேன், தொடர்ந்து பேசிகிட்டே இருங்க. அப்போ தான் நல்ல ஒரு பாஷையாக அது வரும், பல பாஷைகளாக வரும். அந்நிய பாஷை பேசிகிட்டே இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உன்னை துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அந்நிய பாஷை வரத்தை கொடுங்க. இன்னும் அதிகமாக பேசட்டும், இன்னும் பல பாஷைகளை பேசட்டும், தேவனோடு ஐக்கியப்படட்டும். அப்பா, பரிசுத்த ஆவியானோட எல்லா ஆண்டவரே சோத்திரம் ஆழங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. சோத்திரம் ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரையும் ஆசீர்வதிக்காங்க, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. சோத்திரம் எல்லா துதிகார மகிமனுக்கு செலுத்துகிற இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.